சுவாமியை கடந்த நாள் முதல் பாதுகாத்து 10 நாளை காண செய்து நன்றி ராஜா தகப்பனே. இந்த ஓய்வு நாள் இசப்பா உண்மை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்கு நன்றி சுவாமி. உலகம் நடக்க ஒவ்வொரு ஆராதனை ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மட்டுமே விட்டுற சுவாமி. அப்பா ஜனங்களை பரிசுத்தப்பட்டுங்க, ஆயத்தப்பட்டுங்க, தகுதிப்பட்டுங்க ராஜா. இந்த நாளில் மனமகிழ்ச்சி நாளில் மே பாட துதிக்கார கிருபத்தாங்க சுவாமி. உலக விதைகளை முழுகாதபடி சுவாமி, உலக கலைகள் உலக பாரங்கள் முழுகாதபடி உண்மை துதிக்க கிருபத்தாங்க சுவாமி. இந்த கூடிய ஆசிரியங்க தொடக்கம் பிரசங்களோடு ஒரு இருக்கட்டும் சுவாமி. பாடலிலே துதிவேலை ஜெபவேலை ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுப்பிடுங்க, ஆசிரியங்க, காத்துங்களை எடுத்துங்க. மீட்ப இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசின் ரத்தம் நம்மேல் எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசு நம்மோடு கூட என்னாலும் இருக்கிற தேவன். மலைகள் குன்றுகளினாலும் அடி கிருபை ஒரு நாளும் விலகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரை என் வாழ்வின் பலனானார்,
யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கை மாறிடாத இயேசுவை உண்மையிலோ பற்றி கொண்டேன், உலகத்தில் ஏற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பிரகாசிக்கும் பேரொளியே வீதி வெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே வீதி வெள்ளி நட்சத்திரமே, உம்மசனம் ஏந்தி கொண்டேன், உலகெங்கும் சுடர்விடுவேன். வசனம் ஏந்தி கொள்வேன், உலகெங்கும் சுடர்விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை,
ஆதி பிள்ளை உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. நன்மைப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நன்மைப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்வே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்வே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஹல்லேலூயா. நாம் எழுந்து கண்களை மூடி ஆராதிப்போம். அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். அவர் பெரியவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீ பெரியவர். உலக ஆழத்திலிருந்து அப்பாவை கொஞ்ச நேரம் அப்படி ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். Thank you Jesus. துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுமா? நன்றியால் துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆசையோடு சொல்லுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை அவளே என்றும் பாடு. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் தேவனுடைய பலன் நம்மை நிரப்புகிறது. அவருடைய உன்னத பலன் நம்மை நிரப்பி ஒவ்வொரு இமைப்பொழுதும் நடத்தி வருகிறது. பாடுமா? சரீரம் ஆத்துமா ஆவியினாலே சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலே சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால்
நிறைந்தே நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். ஆசையோடு சொல்லுங்க, எரிகோ போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், என் வாழ்க்கையில எரிகோ போன்ற தடைகள் வந்தாலும், தடைகளை உடைத்தெறிகிற இயேசு எனக்கு முன்பாக கடந்து போகிறார். பாடுமா, எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நாம் துதிக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைனால் அது இடிந்து விழும். எரிகோ போன்ற பிரச்சனைகள் இழுந்து விழும். ஓ, எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஓ மாறி போகும். பாடுமா, ஓ துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடேனே திகைத்திடேனே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிட மாட்டேன் சொல்லுங்க, கலங்கிடேனே திகைத்திடேனே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. Hallelujah, thank you Jesus. நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பாவை ஆராதிச்சுட்டே இருப்போம். ஹல்லேலூயா, அவர் நல்லவர். ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்முடைய துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய துதிய, நம்முடைய ஆராதனைய. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, நாம் துதிப்போமா. துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்துல மணிக்கணக்கா நேரம் எடுத்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பாடுமா, துன்மார்க்க தேதுவான வெறி கொள்ளாமல் தேவ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்க தேதுவான வெறி கொள்ளாமல் தேவ பயத்தோடு என்றுமே. துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆசையோடு சொல்லுங்க, துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. இன்னொரு முறை சொல்லுங்க, துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆசையோடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை போற்றிடுவோம்.
அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் தாமம் அருளின அத்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின அத்தனை கொண்டாடுவேன். எனதுள்ளம் புது கவியானே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமங்கூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உந்தன் நாமங்கூற்றுண்ட பரிமள தைலம் உம்மையே நேசிக்கிறேன். இயேசுவை பார்த்து, உந்தன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் உம்மையே நேசிக்கிறேன். காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதம் அணுகாமல். நாட்கள் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். இங்கும் பரவி வந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கட்டளை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கட்டளை கொண்டாடுவேன். அல்லேலூயா. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். ஆசையோடு அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். ஆசையோடு அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கட்டளை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கட்டளை கொண்டாடுவேன். சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சொல்லமோ நீக்கி திரும்பவும் என்று கிருபையை பொழிந்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்று கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். ஆசையோடு அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கட்டளை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கட்டளை கொண்டாடுவேன். கட்டணம் இருக்கிறது என்றும் உள்ளது.
ஓ ரமானா ஷியாந்தர வைத்தனே இதோ வருடங்கள் கண்ணி மணிமல் பாதுகாத்த துதிப்போமா ஓ ஜீவன் சுகமலன் தந்தை துதிப்போமா. என் ஆத்மாவே நீ கத்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரம் நீ மறந்து போகாதே. அவர் செய்த எல்லா நன்மையும் நினைத்து ஓ அவரை அதிசயமான கிருபை நினைத்து துதிப்போமா. ஓ கா மரா கதனா ஷேகா பரஹந்தரபா. ஓ கட்ட நல்லர் இக்கட்டு நாளிலே அவரே உனக்கு அரணான கோட்டை, அவரே கண்மலை, அவரே துருகம், அவரே ரட்சணை கொம்பு, உன் உயர்ந்த அடைக்கலாம். ஓ இந்த உலகம் முழுவதும் கொலைகள் பரவினாலும் இதோ வெள்ளங்கள் வந்தாலும் அவர் உன் ஆத்மாவை சேதம் இல்லாமல் பாதுகாத்த அன்பை துதிப்போமா. ஓ காமாரதனே சாந்தரே கானாந்தரவ துதிக்கி பாத்திரரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே நீயாமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சார்த்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சார்த்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கே ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சார்த்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. பட்சிக்கும் அக்கினியிலும் ஒளியான சேற்றிலும் இதோ ஆழ்ந்து போகக்கூடிய ஜலத்திலும் இருந்து அவர் நம்மை தூக்கிட்டு பாதுகாத்தார். அக்கின் மத்தியில பாதுகாத்தார். அக்கின் மனம் கூட நம்முடைய உடையில் அனுபவத்தை பாதுகாத்தார். ஓ ராமானா ஷீகவா அக்கினி மயமான தேவன் இதோ நம்மை பாதுகாத்து என்ன கிருபை என் அன்பை துதிப்போமா. ரீபா நாமா நஷீகா பருவாந்தரபா சோதனையோடு கூட தப்பிக்களும் போக்கி உண்டாக்கும் தேவன். ஓ ராமா ஹந்தா ரஷீகவா ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடக்கூடாத தேவன், அன்புள்ள தகப்பன், பரம ஈவுகளின் தகப்பன். ஓ காமா ரஹந்தரபா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல இதோ கட்ட நமக்கு பயந்து இறங்குகிறார். அவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருக்கிறது. கட்ட நமக்கு பயந்துள்ளே சூழ பாலைமை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். சகல உபத்திரம் நமக்கு ஆள் தருகிற அவரே ஆள் தருகிற தேவன். ஓ காமா ரகனா சந்தரபா உபத்திரப்படுகிற உங்களுக்கு இது ஆறுதலையும் உபத்திரப்பட்டதற்கு உபத்திரப்படுத்துறதுக்கு அவர் நீதில தேவன். ரியாந்தா நாஷி இந்த வனாந்திரையில் இன்பரம் இயேசுனம் வனாந்திர பாதையிலே அவர் உன்னோடு இருக்கின்றார். கோலும் தனிமனை தேற்றும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் ரீபானா கதானா பரஹந்தா ரிகானா பகதனா ஷிகா பருதனா நீ மன்னாரியம் கரிகானா ஷிகா பல். ஓ ராமா அந்தரபா நன்றி 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 ரீதனா
ஹந்தரபா வல்லவரை ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் துதிப்போம் நீ மன்னாரி அங்கர் ஹந்தர ஷகரபோ ஓ கமா ரகதன ஷிகபா ஆவில் நிறைஞ்சி இதோ வைரக்கத்தோடு ஓ கர்த்தர் நமக்காய் செய்த நன்மை நிறுத்து ரீகா மரதன சந்தர்பா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன நாட்கள்லாம் இதோ நான் நன்மை மாத்த காண்பென்று விசுவாசியாத நீங்கள் கெட்டு போவீர்கள் ஓ விசுவாசனோ மகிமே காண்பான் ஓ ராமா நாஷிகா பருகத நமராந்தரவோ ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் ஓ ரியாங்கானா ஹந்தர்வா வாய் திறந்த துதியுங்கள் 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 மாம்ச தேகமில்ல யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிற துதியுங்கள் சந்திரனை சூரியப்பட்ட துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது ஓ ரியாந்தா நாமர ஷீகா பராங்கரபோ நீகா மரை தேனிமே ஹந்தரோ துனோதக ஹந்தரபோ கட்ட நீதி சூரியனுக்கு ஏடுமானவர் இதோ நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்ணுகளை போல் வளர்வீர்கள் ஆரோக்கியம் இருக்கும் ஓ உன் பஞ்ச காலத்திலே கர்த்தனை போஷிப்பார் நீ பஞ்ச காலத்தையும் திருத்தி புசிப்பாய் ரேக்கா நீங்கள் முதிர்வயதை கணித்தந்து புஷ்டி மசிமா இருப்பீர்கள் ஓ பூமி வரப்போகிற எல்லா பஞ்சத்துக்கும் உன்னை நான் விலக்கி பாதுகாப்பேன் நீ காதானா மரகாதா ரேஷி காரோ அவர் அவரே அதிசயமே செய்கின்ற தேவன் அவர் எல்லாமே ரட்சிக்க தேவன் ஒரு இல்லை மேலே வாண்டு கீழே பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் ரட்சிப்பேர் நாம கட்டிடப்படவில்லை ஓ வானாதி வானங்களை உண்டாக்கினவர் ஓ பூமியின் சலக்குடிகளை சிருஷ்டித்தவர் படைத்தவர் நீ மராதன ஷிகபா மனுஷனுக்கு நாசிலே சுவாச காட்டி ஊதினவர் ஓ ரமநாதன ஷேகபரதை அந்தரே கமௌர் அந்தரபா ஏ கிருபாந்தரே சி கிருபாந்தரே ஷிகபரு கிருபாந்தரபோ ஓ கிருபாந்தரே ஜினாந்தன அந்தரபோ மகிமை தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் அவரே இதோ வணங்கப்படத்தக்கவர் புகழப்படத்தக்கவர் அவரே ரேக்கான மாரே சேக்கனமோ ஓ ராம்பா ராகா ரகதனே மன மரதனே போதன சேகர அந்தரவோ வனாந்தரத்தில் அலைந்து தின்ன உன்னை கண்டுபிடித்தார் உருக்கமான இருக்கவனை அவர் சேர்த்து கொண்டார் ஓ யந்தரபா யங்கலா சேகரபா இனி நீ அலைந்து திருவது இல்லை அவர் உனக்கு நிலையான இடத்தை இதோ கொடுக்கின்றார் பெற்றுக்கொள் நிலையான நகரத்தை கொடுக்கின்றார் நிலையான அஸ்திபாரத்தை கொடுக்கின்றார் உன் அஸ்திபாரம் உறுதிப்படும் ஓ நீ பிடுங்கப்படலை கட்டப்படுவாய் நீ கட்டப்படுவாய் நீ கொடியேற்றப்படுவாய் ஓ காமா ரகதன் ஹந்தர ஹந்தரபா நீ மராதன ஹந்தரபா நீ பாலான தேசம் என்னப்படாமல் உன் தேசம் எப்சிவா என்று பியூலா என்று சொல்லப்படும் உன் தேசம் வாழ்க்கைப்படும் இதோ கட்டவன் பிரியமா இருக்கிறார் உன்னுடைய பாலன ஸ்தலமெல்லாம் கட்டப்படும் மண்மேடுகள் அலங்கா மாற்றப்படும் ஆகமா ரகத ஹந்தரபா கட்டன் புலம்பலை மகிழ்ச்சியை மாற்றுகிறார் ஓ உன் ரட்டை கலந்து போட்டு அலங்கார அஸ்தமை உடுத்துக்கொள் ஓ ரீபானா ரீஹந்தா ராஷி கரபா சிறைப்பட்டு சீர்க்க மாட்டேன் உன் கட்டில அவிழ்த்து விடு அவர் உன்னை பிரகாசிக்க செய்வார் ரோகம் பண்டையின் கையிலே கட்டு பலிபெட்டை கட்டுங்கள் நீ மறாந்தே நீ மாறாதூன ஹந்தரபா பலிபெட்டு செப்பனிடுங்கள் ஓ பலியிடுங்கள் உன்னதற்கு பலியிடுங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் ஓ அப்பொழுது கர்த்தர் உன் பேரிலே மனமகிழ்ச்சி இருப்பார் ராஜா உன் பேரிலே கம்பீரமாயிருப்பார் சேக்கான் அமாரா கதூனா சேகரபா அந்தர ஹந்தரபோ நீ அந்தரபா நீ செலுத்தும் பலிகள் நிமித்தம் ஒருவேளை ராஜா உன்னை அழிக்க ஏதோ மனசாப்பட்டு உண்மையில் வரும் அழிவுக்கு மனசாப்படுவார் ஓ இப்பொழுதே ரச்சனினால் இன்றைய ரச்சனால் இப்பொழுதே அவர் சமூகத்தை தேடுங்கள் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களில் இருதயங்களை கிழித்து அவருடைய திரும்புங்கள் இதோ நீங்கள் அவரை திரும்பினால் அவர் உங்களை குணமாக்குவார் அவர் அடித்தார் அவரே காயங்கட்டுவார் அவர் நம்மை பீர்வார் ஆனால் அவர் நம்மை குணமாக்கும் தேவன் ஓ ராமநாத ஹந்தரவோ இஸ்லேமே இஸ்லேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள ஒண்ணுமாய் எத்தனை முறை உன்னை நான் என் சிறைக்கு அழைத்தேன் இன்றே வா இன்றே வா இன்றே வா ஓ ராம்பா தாந்தா ரதனே மாரக ஹந்தர பஹந்தரபோ ஏகா ரக ஹந்தரபோ ஓ கமா ஷீகா பருகரு யாங்கரபோ ரீகான ஹந்தரே ஷீகார் யாங்கரபோ இது ஒரு தன்னைத்தான்
வெறுத்து தன் சிலையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் என் சிஷ்யா இருக்க மாட்டான். ஓ ரியாந்தா ஷேகபா ராங்கரபோ ஓ ரியாந்தா நேசேகே நாதுனா சந்திரபோ. நானே நல்ல மேய்ப்பன், இதோ உனக்காய் ஜீவனை கொடுத்தவர், உனக்காய் ஜீவனை கொடுத்தவர். Thank you Jesus. உலகத்தில இருந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆர்ப்பரிப்பின் நாள், இந்த நாள் ஆரவாரத்தின் நாள், இந்த நாள் ஒரு கொண்டாட்டத்தின் நாள். உங்க வாழ்க்கையில பல ஆண்டுகளாக உங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா போராட்டத்திலிருந்து நீங்கள் சுகத்தை, விடுதலையை, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கம்பீரத்தினால் நல்ல ஆர்ப்பரிங்க, சந்தோஷமா கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல பாயட்டு, எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது கீழ்காற்றை அனுப்புகிறார், கீழ்காற்றை அனுப்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுது வந்து குமிகிறது. எடுத்துக்கோங்க. டேக் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ ரம் ரப ரஹன் தர ரஹன் தர ரபோ ஷியான் தர Rebrabala labo rahantere berabo remambrian tere berabo shiantere belabo lifrebela belabo riala barahantere berabo shiantere berebere karaduraba. ஏராளமான பொக்கிஷம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான செல்வம் வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது, சுகம் வருகிறது, புதிய உறுப்புகள் வருகிறது, ப்ரமோஷன் வருகிறது. பெற்றுக்கோங்க. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ மலட்டு கற்பங்கள் உயிரடைகிறது. ஃபயர் 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 touch. Oh rebrabla bola borahantere berebere boshantere rehadere bala 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 rehadere borantere berebere bere. கர்த்தரை கட்டினால் நீண்ட நாளாய் காத்திருக்கிற ஒருத்தரை இப்பொழுது கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஃபயர் ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரிசீவ் 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 the name of Jesus, in the mighty name of Jesus. இப்பொழுதே உங்க சுகத்தை பெற்றுக்கோங்க. இப்பொழுதே ஸ்தோத்திரம் பண்ணி உங்க சுகத்தை பெற்றுக்கோங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. துதிங்க துதிங்க. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி. உம்முடைய அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம், ஓ உம்முடைய விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். ora baradara bala barahantere berabo shabala bala bala bare bere gara gara ora bala bara gara dara முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா பார்த்து சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன் விசுவாசத்தோடு பாடுங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திர இயேசப்பா. இவ்வளவு நேரம் பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த மாபெரும் அற்புதங்களுக்காய், அடையாளங்களுக்காய் ஸ்தோத்திரம். மீதியான வேலைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு இந்த இடத்துல சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். நீங்க குடும்பமா வாங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் டெபோரா சிஸ்டர்ஸ் மீட்டிங் காலை 11 மணிக்கு நடைபெறும். நீங்க குடும்பமா வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊதியத்தை விதைங்க. கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார்! நம்முடைய தகப்பனுடைய அன்பு எவ்வளவு அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவரை விசுவாசிக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த ஜாதி இந்த மதம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. இந்த உலகத்துலதான் மனுஷர்கள் ஜாதி பார்ப்பாங்க, மதம் என்னெல்லாம் பார்த்து பழகுவாங்க. நம்முடைய தேசத்துல கூட இருக்கு, தாழ்த்தப்பட்டவன் அதுக்கு ஒரு இது, அவங்களுக்கு ஒரு தனி டம்ளர், இன்னும் நிறைய கிராமத்துல கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட அருவருப்பான மனிதர்கள் நிறைந்த உலக பூமியில ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக மரிப்பதற்காக ஒப்பு கொடுத்துட்டார். அதான் கடவுளுடைய அன்பு. அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக நாம் மரிப்பதற்கு பதிலாக அவரை ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தர் மரிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும்போது, நாம் சத்துருக்களாய் இருக்கும்போது நமக்காக அவர் மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் சத்துருக்களாய் இருக்கும் போதே அவர் நமக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்துட்டார். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, வாசிக்கலாம். 17. அவரை விசுவாசிக்கன் ஆக்கினைக்குள்ளாக 17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. கடவுள் இந்த தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பினாராம்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அவர் அனுப்பலையாம், அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவராலே இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படும்படிக்கு, பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் இந்த தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாராம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் மனு உருவம் எடுத்து இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தார்? வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர் நல்லவர்களுக்கு மாற்றமல்ல, அவர் நாம் சத்துருக்களா இருக்கும் போதே துரோகிகளாகிய நமக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளா இருக்கும் போதே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பாட்ட வர்றதுக்கு தகுதி கிடையாது. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, வாசிங்க. 18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிறன குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசிக்கிறாங்களோ, அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, ஒரு வசனம் போட்டிருக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாராம். அவரை யார் யார் ஏற்றுக்கொள்றாங்களோ, ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரர் இருள கடப்பாங்க, ஆனா வேசிகளும் ஆயக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்திரிக்கிறாங்க. அதுக்கு பட்சபாதமே கிடையாது. யார் ஏசப்பா விசுவாசிச்சாலும் சரி. இன்னைக்கு உலக மனுஷர்கள் சொல்லுவாங்க, நீங்க பரிசுத்தமாயிட்டு வாங்க. ஆனா அப்படி வேதம் சொல்லல. நீங்க பாவியா இருக்கும் போதே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துட்டார். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரையும் அவர் ஒரு ஆபிரகாமுடைய குமாரத்தியா தான் பார்த்தார். அவர் அன்பா தான் பார்த்தார். யாரையும் அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டாராம். அவர் யாரா இருந்தாலும் சரி. உபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஏசப்பாட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த வேத பாரகர்கள்லாம் சொல்றாங்க, மோசேயின் பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவனாய் இருக்கிறவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்னார். அவர் ஒவ்வொருத்தரும் மனசாட்சியில குத்தப்பட்டு ஓடிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் அன்போடு அரவணைக்கிற தேவன். அவர் பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. பாவி என்று புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. எல்லாரும் பரிசுத்தமாயிட்டு வரணும்னா ஒருத்தன் கூட ஆண்டவர்ட்ட வர முடியாது. ஆனா யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவர் அப்புறம் என்ன பண்றாரு, அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றுறாரு. மாற்றுறது மட்டும் இல்ல, அவங்கள பரிசுத்தமாக்குகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். வந்த பிறகு அவர் நம்மை பரிசுத்தமாக்கிடுவார். ஆனா பரிசுத்தமாயிட்டு ஒருத்தன் ஏசப்பாட்ட வரணும், நீ அந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாட்ட வா, அப்பந்தான் ஏத்துக்கிடுவார்னு ஒருத்தன் சொன்னானா அவன் கள்ள ஊழியக்காரன். ஏன்னா வேதம் சொல்லுது, நீ இருக்கிற பிரகாரமே வா, அவரை விசுவாசி. அவர்கிட்ட வந்தாதான் விடுதலையாக முடியும். சுய முயற்சினால் முயற்சி செஞ்சு விடுதலை ஆயிட்டு ஒருத்தனும் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வந்துட்டான்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு, அவருடைய பிரசனத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். ஏன்னா அவருடைய சமூகத்துல ஏராளமான பரிசுத்தம் இருக்கு. ஏன்னா அவர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவதூதர்கள் அவரை எப்படி ஆராதிக்காங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருடைய சமூகத்துல அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிற, அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போதெல்லாம் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே ஒருத்தன் ஏசப்பாட்ட வந்துட்டான்னா அவன் பரிசுத்தமாக்கப்படுறான். ஆனா பரிசுத்தம் ஆயிட்டு நீ வான்னா ஒருத்தனும் வர முடியாது. ஆண்டவர் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது ஒருவேளை மரிக்கலாம். ஆனால் சத்துருக்களுக்காக மரித்த ஒரே தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பாவிகளுக்காக மரித்த, தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஒரே கடவுள் இயேசு. இந்த நாள் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருத்தர் கூட கெட்டு போக மாட்டாங்க. ஏசப்பாட்ட வந்து ஒருத்தனும் கெட்டு போனாதா சொல்லவே முடியாது. நான் ஏசப்பாட்ட வந்துட்டு என் வாழ்க்கை கெட்டு போயிட்டு, என் வாழ்க்கை அப்படி ஆயிட்டுன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் அற்புதம். அந்த பூமியிலையும் ஆசீர்வாதம், மறு உலகத்திலையும் நித்திய ஜீவன். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது, நீங்க ஏசப்பாவை உங்க சொந்த இரட்சகராக, உங்க குல தெய்வமாக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, உங்கள் அத்தனை பாவத்தையும் அவர் மன்னித்து உங்களை அனைத்து முத்தமிடுவார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார், உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இந்த உலகம் முடிந்து போன பின்பு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நித்தியமாக மரணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதற்காக. மரணத்தை காணாத தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவருக்கு மரணம் கிடையாது. ஆனா அந்த பூமிக்கு அவர் மரிப்பதற்காக எதற்கு இறங்கி வந்தார் என்றால், நம்முடைய மரணத்தை மாற்றுவதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதற்காக, என்றென்றைக்கு நம்ம வாழ்வதற்காக.
வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக, சாபத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக, தரித்திரத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்திற்கு ஒரு இடத்து இறங்கி வந்தார். அதைத்தான் நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடி வருகிறோம். இந்த நாட்கள்ல கூட சீக்கிரத்துல நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. இந்த பூமிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அது நல்லா வாழணும்னு தான் பிறக்கும். ஆனா என் ஏசப்பா மட்டும்தான் இந்த பூமிக்கு வரும்போதே நமக்காக மரிப்பதற்காக, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக, கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிப்பதற்காக, நொறுக்கப்படுவதற்காக அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். அந்த நாளை நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நாள்ல குடிச்சு வெறிச்சு கொண்டாடுற, அதற்காக ஆண்டவர் வரல. உங்களை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு அவர் வரல. பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனவே அந்த நாளை நீங்க சந்தோஷமா, மனமகிழ்ச்சி, பரிசுத்தமா கொண்டாடுங்க. தவறான காரியத்துல ஈடுபடாதீங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க. ஆண்டவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நீங்களும் கூட உங்களால இயன்றதை ஏழைகளுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கொடுங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்துல போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். ஆனா அவரை விசுவாசிக்காதவன், தேவனுடைய குமாரனை விசுவாசியாதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இன்னைக்கு ஏசப்பா விசுவாசிச்சவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவனுக்கு பரலோகம் நிச்சயம். அவன் யாரா இருந்தாலும் சரி, எந்த இனமோ எந்த மதமோ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவனுக்கு கிருபை கிடைக்கும். ஆனா அந்த பூமியில ஒருத்தன் நல்லவனாவே வாழ்ந்துறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பாவியா இருந்து கடைசி நேரத்துல ஏசப்பா ஏத்துக்கொண்டு அந்த கள்ளன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனா அந்த பூமியில நல்லவனா வாழ்ந்து கடைசி நேரத்துல மறுதலிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த யூதாஸ் நரகத்துக்கு போயிட்டான். அவன் நண்பிற்குரியவர்கள். இந்த பூமியில நீங்க யாரா இருந்தாச்சு, நீங்க ஏசப்பா விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பரலோகம். ஆனா ஏசப்பா விசுவாசிக்கிறாத உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, நரகம் உண்டு. சிலர் இன்னைக்கு வஞ்சிக்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஒருத்தருக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இந்த கொள்ளை நோய்கள்லாம் வருது, இப்படிலாம் வருது, ஆண்டவர் அப்படிலாம் கொடுக்கிற தேவன் அல்ல என்று சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசி. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. Thank you Jesus. Re brabala shantara rarara yantara bala turabara hantara re brabala boshi. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பிறன குமாரனுடைய ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் என்னன்னு வேதம் சொல்லுது. இந்த பூமியில இப்ப நடக்கிற கொள்ளை நோய்கள், இன்னும் பூமியில பூமி அதிர்ச்சிகள், இன்னும் பஞ்சங்கள், இன்னும் நிறைய வெள்ளங்கள், இப்படிப்பட்ட இயற்கை அழிவுக்கெல்லாம் காரணம் என்ன வேதம் தெளிவா சொல்லுது. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதுதான் அதற்கு காரணம். ஏன்னா ஒளியை பார்க்கிலும் இருளின் கிரியை, அவங்க கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் ஜனத்தின் கிரியைகள் பொல்லாத கிரியைகளா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதனால ஏசப்பாட்ட வர மனசு இல்லை, கடவுள்கிட்ட வர மனசு இல்லை. இந்த உலகத்துல ஏராளமான நல்ல பாவ காரியங்கள் இருக்கு, அருவருப்புகள் இருக்கு, அதெல்லாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வரமாட்டாங்க. அதனாலதான் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். இன்னைக்கு பூமியில ஏராளமான வியாதி இருக்கு, கொள்ளை நோய் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏசப்பாட்ட வர மனசு இல்லை. ஏன்னா அவங்க கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்குது. ஆமென். அன்பிற்குரியவர்களே, நீங்க ஏசப்பா விசுவாசிங்க. இந்த உலகம் எனக்கு வேண்டாம் டாடி, இந்த சிற்றின்பம் எனக்கு வேண்டாம், பேரின்ப நாதா நீங்க எனக்கு போதும். நித்திய நித்தியமா உங்க கூட தான் நான் வாழ போறேன் ஏசப்பா. எனக்கு நீங்க தர்ற
ஆசீர்வாதம் எனக்கு போதும், இந்த உலகம் தர்ற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், சாபம் எனக்கு வேண்டாம், இருள் வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பாட்ட யாரெல்லாம் வாரீங்களோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க ஒவ்வொருத்தருக்காக ஏசப்பா மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு. அவர் யூத ஜனத்துக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற ஜனத்திற்காக அவர் உயிரை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாவத்திற்காக, உங்க சாபத்துக்காக, வியாதிக்காக, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் அந்த பூமிக்கு இறங்கி வந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் நமக்காகவே சிந்தினார். நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க உள்ளத்தை விசுவாசிச்சா போதும், நீங்க வாயால ஏசப்பான்னு சொல்லி உங்க உள்ளத்துல நீங்க அவரை ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா போதும், உங்க செல்லமா, உங்க ஃப்ரெண்டா, உங்க அப்பாவா, உங்க குலதெய்வமா நீங்க உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளா போதும். நீங்க போய் உங்க மதத்தை போய் மாத்தணும், உங்க பேரை மாத்தணும்லாம் தேவை கிடையாது. கிறிஸ்துவம் ஒரு மதம் அல்ல. உங்க இருதயத்துல நீங்க ஏசப்பா விசுவாசிச்சா போதும், வாயை திறந்து இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டா போதும், ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் ஆசையோடு காத்திருக்கிறார். என் பிள்ளைங்க என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்களான்னு காத்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நோக்கி இந்த நாள்ல கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பா என்னை ஏத்துக்கோங்கப்பா, உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்கப்பா, என்ன ரத்தத்தால கழுவுங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இருதயத்துல அவரை விசுவாசிங்க. நீங்க வெளிப்படையான எதையுமே நீங்க மாத்தணும்னு ஆண்டவர் கேட்கல. ஏன்னா வேதம் சொல்லுது, வெளிப்படையான அலங்காரம் அது அலங்காரம் கிடையாது. அது தப்பா போதிச்சிட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. இருதயம் தான் முக்கியம். உங்க இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. இந்த நாள் அவர் உங்களை ரட்சிப்பதற்கு அவளோடு காத்திருக்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா உங்களை நோக்கி கூப்பிடுற நம்முடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பெருக பண்ணுங்க. பாவங்களை மன்னியோ, சாபங்களை மாற்றி போடோ, வியாதிகள் மறையட்டும், சமாதானம் உண்டாகட்டும், எல்லையில போராட்டங்கள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், பாடுகள் மாறட்டும், மரணத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லா பலவீனங்களும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. அநேகர் இந்த நாள்ல ஆண்டவரே உம்மன்றை இழுத்துக்கொள்ளுங்கப்பா, உடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வாங்கப்பா. இந்தியாவுல உலகமெங்கும் ஆண்டவரே எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம இருக்காங்கப்பா. இருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. மெய்யான ஒளியாக உம்மை அறியாம இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த மக்களை இந்த நாள்ல கிருபையாய் நீங்க ரட்சித்து கொண்டு வாங்க, மந்தைக்கு கொண்டு வாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless.